அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில் லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் நற்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து இறை ஆட்சியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார், தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று சற்று வித்தியாசப்பட்டு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லுகிறார். குறிப்பாக இவரது பயணம் எருசலேமை நோக்கிய பயணமாக இருக்கும். அங்கே தான் கல்வாரியில் பலியிடப்பட போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார். அதன் பொருட்டு சில விஷயங்களை அங்கு சொல்லுவார், சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லுவார். அதன் பொருட்டு நாம் சற்று வித்தியாசமாக வேறு விதமாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டாம் வருகை, இயேசுவினுடைய இந்த இரண்டாம் வருகை எப்படி இருக்க போகிறது என்பதை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பங்கு சாமியார் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கணும்னு நினைத்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். 14 வயசு சிறுவன் பங்கு சாமியாரை பார்க்க போகிறான். பங்கு சாமியாரை பார்த்து கேட்குறான், ஃபாதர் என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் பைபிள்லாம் புரட்டி என்னமோ பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன அப்படின்னு கேட்குறார். பங்கு சாமியார் சொல்கிறாரு, வர ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கணும்ப்பா, இயேசு உடைய இரண்டாம் வருகை, இயேசு இரண்டாவது தடவை வரப்போகிறான், எக்காலம் முழங்கும், வானத்தின் நடுவே ஆண்டவர் வரப்போகிறார், இதை பற்றி நான் பிரசங்கம் எழுதிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுவன் பங்கு சாமியார்கிட்ட கேட்டான், ஒரு சமயம் நான் வரல, இல்லை நான் வரப்போகலை, இல்லை வருவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ஆண்டவர் போயிருந்தாருன்னா நீங்கள் என்ன பிரசங்கம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் பங்கு சாமியாருக்கு உரைத்தது. ஒரு சிறிய காரியம் அந்த பையன் சொல்கிறான், ஆனால் இதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை எப்பொழுதுதான் பங்கு சாமியார் உணர்ந்து கொண்டாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் 2 நிகழ்வுகளை சொல்லுகிறார் ஆண்டவர். நமக்கெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னா, இரண்டாவது வருகை ஆண்டவர் இருக்க, நான் வரப்போகிறேன், அது தெளிவுபடுத்தி விட்டார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தியில் 2 நிகழ்வுகளை அவங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லை. உலகம் அழிய போகிறது அல்லது அழிவு வரப்போகிறது அப்படிங்கிறது 2 நிகழ்வுகளை சொல்கிறார். ஒன்று நோவா தொடக்க நூல் பார்த்தோம் என்றால் 6வது அதிகாரம், அதில் 12-13 வசனம். அவங்களுக்கு எந்தவித முன் அறிவிப்புமே இல்லை, இது அழிய போகிறது, இந்த நகரம் தீக்கிரையாக்க போகிறது அல்லது வெள்ளம் வரப்போகிறது என்று எந்தவித முன்னறிவிப்புமே இல்லை. ஆனால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். 6வது அதிகாரம் 12-11 வசனங்களிலிருந்து, கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது, நிலம் வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், ஏனெனில் அவர்கள் மண்ணுலகில் வன்முறை நிறைந்தது. முன்னறிவிப்பு இல்லை. இந்த நோவாவுடைய காலம் படித்திருப்பீங்க பைபிளில். பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அனைத்து மக்களும் அழிந்து போனார்கள். முன்னறிவிப்பு இல்லை, ஆனால் அழிக்கப்பட்டது. தொடக்க நூல் 19வது அதிகாரம் 13வது வசனம். 19வது அதிகாரம் தெரியும் உங்களுக்கு, இந்த சோதோமனுடைய தீச்செயல், லோத்தினுடைய காலம், அப்ரஹாம் லோத்தினுடைய காலம். அந்த சோதோம் கொமோரா எவ்வாறு அழிக்கப்பட்டது, அவங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லைங்க. அப்ரஹாம் போராடுகிறார், அந்த சோதோம் கொமோராவுக்காக போராடுகிறார், அழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லை. நான் அழிக்கப் போகிறேன், ஏதோ தீயும் கந்தகமும் இந்த சோதோம் கொமோராவை நான் அழிக்க போன எந்த முன்னறிவிப்பும் இல்லை. மக்கள் எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கை முறை மட்டும் சொல்லி, தொடக்க நூல் 19-13வது வசனம், இந்த இடத்தில், அதாவது சோதம், இந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நான் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார். முன்னறிவிப்பு இல்லை,
நோவா காலத்தில் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதே போன்று அபிரகாம் லோத்தினுடைய காலத்தில் அங்கே சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறது. முன்னறிவிப்பு இல்லாமல் நமக்கு எவ்வளவோ முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார், இரண்டாவது வருகை எப்படி இருக்க போகிறது. அப்படி என்றால் நமக்கு எவ்வளவோ முன்னறிவிப்பு கொடுத்தும் நாம் எப்படி இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு முன்னிறுத்துகின்றது. எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும்? உதாரணத்துக்கு பாருங்களா, ஒரு மழை வருகிறது என்றால் கூட உடனே ஆறுகளை அல்லது கால்வாய்களை எல்லாம் தூர்வாருவோம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொள்வோம். மழை வருகிறது, புயல் வருகிறது, அல்லது வேறு விதமாக ஏதாவது இடர்பாடுகள்லாம் வருகிறது அப்படி என்றால் தயார் நிலையில் இருப்போம். அரசும் தயார் நிலையில் இருப்போம். அப்படி என்றால் ஒரு சாதாரண ஒரு மழைக்கே இவ்வளவு தயார்படுத்துகிறோம் என்றால் ஆண்டவர் வரப்போகிறார், எப்படி நம்மையே தயார்படுத்த போகிறோம். அதுதான் இன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அழகான வசனங்கள். அதில் ஒரு 3 காரியங்களை புனித பவுல் சொல்வார். முதல்ல 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, 5வது அதிகாரம் 8வது வசனம், நம்பிக்கையையும் அன்பையையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இயேசு இரண்டாவது வருகையின் பொழுது தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றால் எதை நாம் பெற்றிருக்க வேண்டும், அதற்கு பதிலும் சொல்லுகிறார். அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அன்பும் நம்பிக்கையும் மக்களிடத்தில் இல்லாமல் போச்சுங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, நேற்று தான் மீண்டும் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு வேறு இனத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சமைச்ச ஒரு சாப்பாட்டை மற்ற குழந்தைகள் எல்லாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, ஏன்னா கீழே உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு போர்கொடி பிடிச்சி அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் அந்த தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது தண்ணி தொட்டியில் மலத்தையும் கலக்கின்ற இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். எப்படி அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள போகிறோம்? எப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய வேறுபாடுகள், நிறைய பிளவுகள். எப்படி அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள போகிறோம் இரண்டாம் வருகையின் போது? அடுத்ததாக பேதுரு எழுதிய 2வது திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 11 என்ன அப்படின்னு சொல்லுவார், ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும், வெந்துருகி போகும். மண்ணுலகும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இரண்டாவது வருகை. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, தயார் நிலையில் இருக்குன்னா என்ன வேண்டும்? அழகா சொல்றாரு பாருங்க, இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைபற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். தூய இறைபற்றுள்ள நடத்தையில் சிறந்து விளங்க வேண்டும். இவ்வளோ அழகான வசனத்தை புனித பேதுரு சொல்லுவார். திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 3 இந்த இரண்டாம் வருகையின் போது எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவரும் அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு. எவ்வளோ அழகான வசனங்களை பாருங்களேன். கற்றதையும் கேட்டதையும் கடைபிடிக்கணும். பல நேரங்களில் பைபிளை படிக்கிறோம் அல்லது திருப்பலிக்கு வருகிறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமத்துவம், நீதி, சகோதரத்துவம், இதெல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல விட்டுட்டு போய் விடுகிறோம். அழகாக ஒரு கவிஞர் ஒன்று சொல்லுவார், சாதாரண தண்ணீர் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது தீர்த்தமாக போகிறது, சாதாரண பூக்கள் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது அர்ச்சனை பூக்களாக மாறி போகின்றன, சாதாரண கோதுமை மாவு அல்லது திராட்சை பழ ரசம் பீடத்திற்கு வருகின்ற பொழுது இயேசுவனுடைய உடலாகவும் இரத்தமாக மாறி போகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எப்படி ஆலயத்திற்கு வருகிறார்களோ எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே திரும்பி செல்கிறார்கள். எவ்வளோ அழகான கவிதை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும்?
நேற்று ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு 80 வயசு, 80 வயசு, வயசான பாட்டி அம்மா. ஒரு சகோதரி போய் பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படிங்க, மேரி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உங்கள் வயசு எத்தனை? 80. அவங்க சில காரியங்களை பற்றி சொன்னாங்க. இப்படியும் வாழலாம், ஆண்டவர் மேலே பற்று வைத்தா எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது அது ஒரு சிறந்த உதாரணங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, குறிப்பாக கல்யாணம் பண்ண புதுசில் பெண் குழந்தை வயிற்றில் இருக்கின்ற, அதாவது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை இருந்த மாதிரி இருந்து தோணுச்சு, ஆனால் வயிற்றுக்குள்ளே அது இறந்து தான் அது பிறந்தது என்று சொல்லுகிறாங்க. என்னுடைய வீட்டுக்கார் தொடக்கத்தில் அந்த பெண் குழந்தை உருவாவதற்கு முன்னாடி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எனது தங்கையை 2வதாக மணமுடித்து விட்டார். என்னை 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் என் கண் கலங்கவில்லை, என் மனம் சோர்ந்து போகவில்லை. நான் ஆண்டவரை மட்டுமே நான் நம்பி இருந்தேன். இப்போ பாருங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு குழந்தை இல்லாதனால எனது தங்கையினுடைய குழந்தை என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. நான் சாப்பிட்டு 1 நாள் ஆகுதுங்க, நான் சாப்பிட்டு 1 நாள் ஆகுது. என்னால் நடக்க முடியல. எனது காலில் நரம்பு சம்பந்தமான நோய் வந்துருச்சு, நடக்க முடியல. நான் ஆண்டவர் மீது ரொம்ப பற்று வைத்தேங்க. இப்பொழுது நான் நடக்கிறேன். ஒரு அழகான பைபிள் வசனத்தை சொன்னாங்க, உன் கால்களை திடப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை வலுப்படுத்துவேன். அது பைபிளில் இருக்கிற வசனம், அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 80 வயசுலேயும் நான் ஆண்டவர் மீது அதிக பற்று வைத்திருக்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய உச்சம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்கள். பல்வேறு நேரங்களில் அப்படி அது சரியில்லை இது சரியில்லை குறைபட்டு கொள்கிறோம். ஆனால் எந்த குறைவுபடாமலும் 80 வயசில் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், ஆண்டவரை நம்பி இருக்கிறான், என் கால்களை தடுப்படுத்துக்கிறார். எவ்வளோ அழகான வசனங்களை பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயார் நிலையில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்களை நமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே கேட்போம். ஆமென்.